இப்போ பார்த்தோன்னா நம்ம கங்கா வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னோடனே நம்ம குமரன் குதிக்கிறது செம்மையாக ஹாப்பியாகிறாங்க. அதுக்கடுத்து வீட்டில் வந்தோடனே நம்ம கங்காவோட அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீ வந்து சமையல் கட்டுக்குள்ளேயே வர வேண்டாம், சமைக்க வேண்டாம், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, கன்சீவாக இருக்கிற டயத்துலலாம் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அப்படியே மனசு ஃபீலிங்கை நம்மளும் தான் கன்சீவாக இருக்கோம், ஆனால் வந்து நமக்கு இந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கோம் அப்படின்னு புலம்புறாங்க. அதை விட கங்கா வேலையெல்லாம் செய்யக்கூடாது, காவேரி நீ தான் செய்யணுன்றாங்க. இதை கேட்டனே வேற நம்ம காவேரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம விஜய் வந்து கங்கை என்னமோ சொல்ல வந்தா சொல்லவே மாட்றா, அதுக்கு நேர்னா எப்போ பாரு இந்த வெண்ணிலா தான் முடிஞ்சாதான் சொல்கிறேன்றா, அவள் என்ன சொல்ல வந்திருப்பா, ஏது சொல்ல வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம விஜய் புலம்பிகிட்டே இருக்காரு. விஜய் வேற எங்கேயோ ஊருக்கு வேற 10 days போகிறாரா. இந்த விஷயத்த வந்து அந்த மாமி வந்து நம்ம காவேரிகிட்ட சொல்லவும் காவேரி ஐயோ எங்கே போகிறாரு என்ன போகிறாரு, நம்ம இந்த விஷயத்த சொல்லாமல் தள்ளி போயிட்டே இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து நம்ம கங்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம உட்கார்றப்ப எந்திரிக்கிறப்ப பார்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு சொல்ல ஆளே அப்படின்றப்ப நிவின் வந்து நம்ம காவேரியை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீ கன்சீவாக தான் இருக்க, உன்னைய கேர் எடுத்து பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் ஃபீல் பண்ணுறாரு.